இது எந்த ஏரியா? ஓ, சரவணா செல்வரத்னம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த ஏரியா ஞாபகம் வச்சிட்டா போதும் ப்ரோ. த சுகோமி நம்மளோட ஃபியூச்சர் பைக்கை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வருவோன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. இந்த இது வந்து 11,000 சாரி, இது எவ்வளோ 3,500 700. இது பார்த்தீங்கன்னா லெவல்கே வருது. கோ ப்ரோ இன்ஸ்டா 360 இருக்குது ப்ரோ. சுற்றி நம்ம அதே வழியிலே வந்துக்கு இருக்கோம் ப்ரோ. மதுரை பன் புரோட்டாங்க வேறு லெவலாக இருக்குது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. வேலை வாங்கிக்க ப்ரோ. காய்ஸ் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மதுரை கிளம்பிட்டோம். நம்மளோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா சரி சுற்றிட்டு என்ன ஒன்று நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க, சரியான லேட்டு. இப்போ மணி நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 மணிக்கு கிளம்புறதா பிளானு. இப்போ மணி தர ப்ரோ 6 மணி ஆச்சு. காய்ஸ் நம்ம இந்த கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாத காரணத்தினால ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குங்க. ஓகே காய்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நீ பறக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ப்ரோவோட வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து பிடிக்காது, அதான் பிரச்சனை. சரி ஓகே ப்ரோ, வாங்க போகலாம். லெட்ஸ் கோ. எடுக்கிறது கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஓகே ப்ரோ, போகலாமா? அவ்வளோதாங்க, நீ பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம வந்து வண்டிக்கு வந்து பெட்ரோல் போடணுங்க. பெட்ரோல் வந்து ஃபுல் ட்ரை. ஆனால் நம்ம நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா போகிறோம் மதுரைக்கு. என்ன விஷயமா போகிறோம்னா பேட்டரி வாங்க தாங்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு முக்கால்வாசி. மதுரை போயிட்டு வர எப்படி இருந்தாலும் 10 மணி ஆகிடுங்க. வேறு வழியில் ஏன்னா வாங்கி தான் ஆகணும், நமக்கு அது தேவைப்படுது அர்ஜென்ட்டாக. அதனால தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் நம்ம விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. எங்கே போயிருக்காரு பார்த்தீங்கன்னா தாண்டி குடிக்கிறாங்க. நம்ம சண்டே போகலான்னு சொல்லி சின்னதாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்சு அங்கேயுமே போய் காமிக்கலாங்க ஐஸ். நம்ம பெட்ரோல் போட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. அண்ணே 300 ரூபாய்க்கிறேன். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. ஏன்னா நம்ம அம்மை நாயக்கநல்லூர் பாலத்துக்கிட்ட வந்துட்டாங்க ஐஸ். எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. நல்ல வேலை நம்ம ப்ரோ மழையில் மாட்டலை, இல்லைன்னா அவ்வளோதான் மாட்டியிருப்போம். நல்ல வேலை இதில் ஏதோ ப்ரோ காலை மடத்துக்கு மேலே வச்சுக்க ப்ரோ. யாரோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ரைடு பண்ணுறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஃபோன் எடுப்போம். என்ன ப்ரோ உங்கள்கிட்ட தான் ப்ரோ பேசுகிறேன். ஃப்ரீ ஆகிட்டு நம்ம ஃபோனை எடுப்போம். ஃபோனை போட்டுகிட்டே இருக்காங்க ப்ரோ. நம்ம ஃப்ரீ ஆகிட்டு நம்மளே கூப்பிடுவான். ப்ரோ என்ன ப்ரோ என்ன விஷயம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. ஃபோனை போட்டு இருக்கேன் காய்ஸ். நீங்கள் ஒன்று கோவச்சிக்காங்க, நமக்கு அப்படி இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் அப்படி நம்மளோட. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அம்மை நாயக்கனூர் பைபாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நம்ம தளபதி வந்து இந்த வழியாக தான் போனாப்புல நேற்று. பைபாஸ்ல போய் அப்படியே போய் நம்ம திண்டுக்கல் வழியாக வந்து அப்படியே நம்ம தாண்டிக்குடி ஏறி போனார். ஐயோ இந்த கட்டு தான், சாரி. அவ்வளோதாங்க, நம்ம பைபாஸ் வந்துட்டோம் எப்பயும் போல. என்ன ஒன்று மதுரை வரைக்கும் போயிடுற வரைக்கும் நம்மளோட கோபுரில் சார்ஜ் இருந்தால் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். 6:54 ஆச்சு. நம்ம எத்தனை மணிக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்புனோம்? 6:27னா கரெக்டாக கேமரா மாட்டு கம்மியாகவே இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு கூட ப்ரோ இது நேரத்துக்கு நான் வந்திருக்கணும் ப்ரோ. 10 நிமிஷம் வந்துடுவேன் ப்ரோ. நான் இங்கே என் பைக்கில், ஆமாம் ஏதோ அப்படிதான், எந்த பைக்கில் தான் நான் வந்துடுவேன் வேகமாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இருக்காங்க. அவ்வளோதான். நம்ம கோப்ரோ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்தோம். நம்ம லைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அசார மாதிரி போட்டு வந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளை வாட்ச் பண்ணிட்டு போனாங்க, யார் இந்த பையன் ஆன் பண்ணிகிட்டே போகிறான்னு சொல்லிட்டு. நல்லா விளாண்டுச்சுங்க. அவ்வளோ மிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்குள்ளே போயிட்டு நான் அதுலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இப்போ மதுரை பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ பைப் பண்ண ஆரம்பித்தாச்சு. நீ அளப்புறானாங்க இங்கே வருங்க. தண்ணி லாரியில் தண்ணி எப்படி சுற்றிட்டு போகுதுன்னு மதுரை வந்துட்டோம்னு அப்படியே காமிக்குதுங்க. டயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தண்ணி கம்மியாக இருக்குங்க. ஐயோ டயர் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அண்ணன்ட்ட சொல்லிடலாமா டயரில் காற்றுலன்னு? சரி வேணா விடுங்க, டிராஃபிக்காக இருக்குது. என்ன ப்ரோ டயரில் காற்றுலன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். காந்தி மியூசியம் திருப்பரங்குன்றம். ஓ வெயிலுக்கு இந்த மாதிரி பந்தல்லாம் போட்டிருக்காங்கப்பா, சூப்பராக இருக்குல்ல.
பரவாயில்ல. இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து ஹெல்மெட் போட்டு தான் நம்ம வந்து கடைபிடிக்கிறாங்க. நல்லா தாங்க இருக்குது. வாவ், நிழல் கூட பயங்கரமாக இருக்கே ப்ரோ. ப்ரோ மாஸ்க் காமிக்கிறாரு. Oh my god. எஸ், தெரியல ப்ரோ, நான் வாட்டுக்கு ஓட்டிக்கிருக்கேன் ப்ரோ. இதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கணுமா லெஃப்ட் எடுக்கணுமா? ரைட்டு, சாரி சாரி, பெரியார் பெரியார். அடுத்து நம்மளோட ட்ரீம் பைக்கு வர எடுக்கணும். எங்கள் ட்ரீம் பண்ணி ஞாபகம் வந்துச்சு. நம்மளோட சூப்பர் பைக் ஓட்டுறது ஒன்று தான், நம்மளோட தம்பியோட பைக் ஓட்டுறது ஒன்று தான். ஏன்னா அதுவும் 18 தான் மைலேஜ் தருது, இந்த வண்டிக்கு 18 மைலேஜ் தருது. காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெரியார் பேருந்து நம்மளையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம். இங்கே தாங்க அவளை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப் போட்டு திரும்ப ஒருக்க செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம எப்படி போகணும்? இப்படி தான் போகணுமா? இப்படியா? மதுரைவே சுற்றி பார்த்துக்கிருக்கோம் வேற லெவலாக. கிட்ட அங்கிட்டா ப்ரோ? நேதாஜி ரோடு அண்ணே, இப்படி தானே? ஓகே, இப்படி தானே ப்ரோ? ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு. ஆஹா, சந்துக்குள்ளே போய்க்கிருக்கோம் பாய்ஸ். ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு என்ன ப்ரோ? அந்த கடை பேரை படிப்போமா? அந்த கடை எடுத்து ப்ரோ சுற்றி சுற்றி நம்ம அதே வழியிலே வந்துக்கு இருக்கோம் ப்ரோ. ஓ மை காட், பேட் ஸ்மெல். லெஃப்ட் சொன்னாரா ரைட் சொன்னாரா? நம்ம வந்த வழியில் தான் வந்திருக்கோம். ஓகே, இது வழியா? இந்த இது வந்து 11,000. சாரி, இது எவ்வளோ? 3,500. 700. இது பார்த்தீங்கன்னா லெவல்கே வருது. கோப்ரோ லெவல் இருக்கு, இன்ஸ்டா 360 இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்குது. சார்ஜ் வந்து ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, போயா மைக்கோட பேட்ரி ஒன்று பார்த்தீங்கன்னா LR 44A7 பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க, நம்ம வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஏன் ப்ரோ பழனி ப்ரோ எவ்வளோ சுற்ற விட்டா? நம்ம ஒரே ரோட்டாவே மாற்றி மாற்றி சுற்றிட்டு வந்தோம். என்ன ப்ரோ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன இடத்துக்கு இப்போ எனக்கு ஹெல்மெட்டு போனால அடையாளம் தெரில. இந்த இடம் எங்கடா காணாமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம இப்படின்னு தான் வந்தோம். நம்ம என்ன ப்ரோ இப்படின்னு போய் நம்ம அங்கிட்ட போயிட்டோம். ஆனால் எனக்கு எப்படி வந்த மாதிரி ஞாபகம் தெரியலையேங்க. ப்ரோ மேப்பை மட்டும் பார்த்துக்க ப்ரோ. ப்ரோ நம்ம இப்படியே வந்துடணும் ப்ரோ, இங்கிட்டு போகக்கூடாது. கரெக்டாக அவளோட எதிர்பார்த்து கொண்டு இந்த கவாசாகி ஷோரூம் வந்துட்டோம். நம்ம கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் ரொம்ப நேரமாக பேசிட்டு வந்திருக்கேன். ஆனால் யார்கிட்ட பேசுனேன்னு எனக்கே தெரியல.
கவாசிக்கு ஷோரூம் வந்துட்டாங்க, பூட்டி இருக்கானா. எத்தனை மணிக்கு க்ளோசிங்னு தெரில. வாட்ச்மேன் தான் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பைக்கில் அப்படியே அந்த ரைடு போகிற மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வாட்ச்மேன். இது எந்த ஏரியாவில் இருக்குன்னா கரெக்டாங்க, இது ஒன்றுமே தெரிலங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம அண்ணன்ட்ட பார்த்தீங்கன்னா எப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகுமா நான் கேட்டு வந்துடுவோம். எப்போ வந்து அண்ணே ஷோரூம் எப்போ ஓப்பன் ஆகும்? நாளைக்கு 9 to ஓகேண்ணே. இன்னைக்கு லீவாண்ணே? இப்போ தான் போனாங்களா? சரிண்ணே. காய்ஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போனாங்க போல். நம்ம ஏதோ டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்குமா என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். கவாசகி பயங்கரமாக இருக்குது. அந்த பைக்கை பார்த்தோன்னேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கில் அந்த ஆங்கிள் பாருங்களேன், ரேசிங்கோட இதை காமிக்கிறாங்க. வேறு லெவலாக இருக்குங்க. ZX 10R நினைக்கிறேன், ரெண்டுமே வேறு லெவலாக இருக்குங்க கவாசகி. சரி ஓகேங்க, மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ வழக்கில் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. கவாசகி ஷோரூமை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஆனால் நம்ம கொஞ்சம் வெள்ளனா வந்திருக்கணுங்க, நமக்கு வந்த டைமிங் தான் சரியில்லை. ஒன்றும் பிரச்சனைங்க, இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வருவோம். த சுகோமி நம்மளோட ஃப்யூச்சர் பைக்கை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வருவோன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேங்க. என்ன ப்ரோ, நம்ம கையில் என்ன இருக்குது, எல்லாம் மேலே இருக்க ஒரு நினைக்கணும். அப்படின்னா தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரீம் பைக்கான கவாசகி பார்த்தீங்கன்னா இறக்க முடியும். வேறு லெவலுங்க. ஆனால் இந்த ஷோரூமை பார்த்தோன்னே அந்த ஒரு வேறு லெவலில் கிரேஸ் இருக்குது எனக்கு, அந்த க்ரீன் கலர் கவாசகி. ஓகேங்க, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புவோம். கண்டிப்பாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக் எடுப்போம். நம்மளோட பிஸ்னஸும் ரன் பண்ணுறோம், சினிமா ஃபீல்டுக்குள்ளேயும் வரும். என்ன ப்ரோ அடுத்த ஐட்டா ப்ரோ? ஓகே ப்ரோ. மதுரை ரிங் ரோடு ப்ரோ. இப்படி போனால் தான் நம்மளுக்கு ராமேஸ்வரம் போகிறது. நம்ம மோடி ஐயா வந்து திறந்து வச்சார்ல பாம்பன் பாலத்தை, அந்த ரோடு தான் நினைக்கிறேன் இங்கிட்டு போனோம். இது எந்த ஏரியா? சரவணா செல்வரத்னம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த ஏரியா ஞாபகம் வச்சிட்டா போதும் ப்ரோ. சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த வழியாக தான் வரணும் நம்ம. இப்படி போனால் கவாசகி ஷோரூம் பக்கம். காய்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்னம் ஸ்டோருக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம கவாசகி ஷோரூம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து போகிறதாங்க பக்கம் தான், சிவகங்கை ரோடு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, டிவியில் சொன்ன மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக வேறு லெவலாக இருக்குது பாருங்க. அப்பா ப்ரோ, உள்ளே போயிட்டு வரோமா ப்ரோ? வேணாம், இந்த நாள் போவோம், டயர்டாக இருக்குது, சாப்பாடு வேறு வேணும், பசிக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டு பேர் என்ன பேர்? மாட்டுத்தாவணியா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுங்க. அஜ்மீர் மஹால். காய்ஸ் நம்ம ஹோட்டல் இங்கேருந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கு. காய்ஸ் பையனை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வந்துட்டோம். ஓகேண்ணே, மதுரை பன் புரோட்டாங்க வேறு லெவலாக இருக்குது, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். தரமான சூடு. வேறு லெவலுங்க, சரியான சூடு. அப்படி இந்த புரோட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாணம் லைட்டாக டிப் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லெவலுங்க புரோட்டா. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம 2 புரோட்டா, ஒரு கலக்கி, ஒரு போன்லெஸ் சிக்கன். தரமான சூடுங்க. நான் வந்து ப்ரோ தாமரை நானே சாப்பிட்டு அல்டிமேட்டுங்க. காய்ஸ் ஆனால் நம்ம சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா அந்த ஆகா ஓகோ அதே ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸ்பைன் கச்சா நம்மளோட ஆவலை முடிஞ்சுக்கணும் அப்படியே மலைக்கு. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அஜ்மீர் மால் தான் பார்த்து சாப்பிட்டு வந்தோம். வேறு லெவல் அல்டிமேட்டு ப்ரோ. பைக்கு காணாம் ப்ரோ. ஆனால் நம்மளுக்கு ஒரு அண்ணன் நான் சப்ளை பண்ணல, தரமாக கொடுத்தாப்புலண்ணா ப்ரோ. ஆனால் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொடுத்துட்டாரு. செகண்ட் டைம் இந்த ஆஃப் ஆயில் கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காய்ஸ் இப்போ நம்ம நின்றுக்கிற இடம் தான் அழகிற ஆற்றுல இறங்க போகிற இடம். இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது ப்ரோ? 12 பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. இன்றைக்கி தேதி எத்தனை? 4 இன்றைக்கி தேதி 2ங்க. 12 இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. வேறு லெவலாக இருக்குங்க இந்த இடமே. உங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூங்கான வரம் தான். மதுரையில் தான் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் உங்களுக்கு தெரியணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் இல்லாமல் போயிட்டு தாங்க இருக்குது.
இந்த இடம் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அழகு ராத்தில் இறங்குவார். ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அந்த ஜேசிபி எல்லாமே அங்கிட்டலாம் இருக்குங்க. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேனி ஆனந்தத்தில் நிற்கிற பாலத்துக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கிருக்கோம். நைட் இதனால கொஞ்சம் வந்து அவ்வளோ தெரிலங்க வியூ பண்ணுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள், வேறு லெவல். மதுரை தான் பாலம் தான் ஃபுல்லாக ஏகப்பட்ட பாலம் இருக்குங்க. இதில் மதுரைனாலே தூங்க நகரம் பைஸ் தாங்க. அல்டிமேட்டாக இங்கிட்டு பார்த்தாலும் வண்டி போயிட்டே இருக்கும், இங்கிட்டு பார்த்தாலும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டே தாங்க இருக்குது. ப்ரோ முன்னாடியே இந்த கடையை பார்த்துருக்கோம். நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணிங்க. இங்கே வந்து நம்ம இவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து நல்லா மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இதுக்கெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். அவரோட ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா நம்மளோட சாலை வாசலில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. வேறு லெவலுங்க. இவர் கேள்விப்பட்டதில்லையா ப்ரோ சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லி? யூடியூப்பில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட இது வரும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பாட்டோங்க. நல்லாயிருக்கும் இவர்கிட்ட. இவரோட ஸ்பீச்சுக்கும் நல்லாயிருக்கும். ஓப்பனிங் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததில்லைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோ சூர்யா அண்ணா மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்குங்க. நேற்று தானே ப்ரோ? என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? ஒன்றதே நம்ம தலை பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு வேறு போயிட்டு நான் ரிவ்யூவில் சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு.